exercise 1.2ல second sum prove that 3 plus 2 root 5 is irrational. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து நம்ம irrational ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஃபஸ்ட்டு assume that 3 plus 2 root 5 is rational. ஸோ நம்ம வந்து irrational தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து assume பண்ணிக்கிறோம் rational அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா 3 plus 2 root 5 equal to a by b. இந்த a by bயில் வந்து a and b இது ரெண்டும் என்னதுன்னா கோப்ரைம். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து 3 இங்கே இருக்குது, 3 வந்து இங்கே அடிஷனில் இருக்குது, அங்கிட்ட போச்சுன்னா சப்ராக்ஷனில் போயிடும். இப்போ 2 root 5 ஈக்குவல் டு a by b மைனஸ் 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 root 5 ஈக்குவல் டு a மைனஸ் 3b டிவைடட் பை b. அதாவது நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா ஸோ b வரும், அப்போ வந்து a மைனஸ் 3b டிவைடட் பை bன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 2 root 5 இருக்குது, அப்போ root 5 மட்டும் வச்சுக்கிட்டோம்னா a மைனஸ் 3b டிவைடட் பை 2b. இங்கே உள்ள மல்டிபிளில் உள்ளது டிவைடில் வந்துருச்சு 2. நெக்ஸ்ட்டு இப்போ ஏபின்னு இருக்குது, இந்த ரெண்டு ஏபி என்னதுன்னா இன்டீஜர்ஸ். சிங்ஸ் a and b are integers. ஸோ ரெண்டுமே வந்து ஏவும் பி வந்து இன்டீஜர்ஸ். இதில் வந்து இந்த சைடில் உள்ள டேர்ம்ஸ் வந்து a மைனஸ் 3b டிவைடட் பை 2b அப்படிங்கிறது வந்து ரேஷ்னல். பட் ஆனால் இங்கே உள்ள ரூட் 5 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும். we know that root 5 is irrational. ஸோ வந்து இது ரேஷ்னலாக இருக்குது, இது இர்ரேஷ்னலாக இருக்குது. அப்போ டோட்டலாக இது ரெண்டுமே என்ன ஆகும்னா இர்ரேஷ்னல் அப்படி தான் ஆகும். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அசப்ஷன் வந்து ரேஷ்னல் அப்படி தான் சொன்னோம், ஆனால் அது வந்து அப்படி வரல. ஸோ அப்போ என்னதுன்னா இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன். நம்ம எடுத்துருக்கிறது வந்து ரேஷ்னல், ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து இர்ரேஷ்னல். ஸோ அப்போ வந்து கான்ட்ரடிக்ஷன். ஸோ 3 plus 2 root 5 இஸ் irrational. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் தட் ஃபாலோவிங் ஆர் irrational. அப்போது இங்கே கொடுத்துருக்க வந்து irrational அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம திருப்பியும் அதே மாதிரி இப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னா ஃபஸ்ட்டு assume that 1 by root 2 is rational. ஸோ அவங்க irrational ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, நம்ம வந்து இப்போ rational அப்படின்னு வந்து நம்ம assume பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 1 by root 2 equal to a by b. திருப்பியும் a and b are கோப்ரைம். இப்போ வந்து b வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா இப்போ பிக்கு வந்து ஈக்குவல் பண்ண b ஈக்குவல் டு ரூட் 2a அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு a வந்து இங்கிட்ட வந்துருச்சுன்னா b பை a ஈக்குவல் டு ரூட் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஏபின்னு இருக்குது. சிங்ஸ் இந்த ஏவும் b என்னதுன்னா இன்டீஜர்ஸ். சிங்ஸ் a அண்டு b ஆர் இன்டீஜர்ஸ். இப்போ அதே மாதிரி இந்த சைடில் உள்ள b பை ஏன்னு இருக்குது. b பை a அப்படிங்கிறது ரேஷ்னல், ஆனால் அந்த சைடு என்ன இருக்குது, இன்சைடு வந்து ரூட் 2 இருக்குது. ரூட் 2 அப்படிங்கிறது வந்து இர்ரேஷ்னல் நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு இது ரேஷ்னல், இன்னொரு இது இர்ரேஷ்னல் அப்படின்னு வரப்போ இப்போ ரெண்டுமே வந்து இப்போ என்னதுன்னா இர்ரேஷ்னல் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிரும். எதுனா 1 by ரூட்டுங்கிறது இர்ரேஷ்னல் ப்ரூஃப் ஆயிரும். நம்ம வந்து அசப்ஷன் என்ன எடுத்துட்டோம், இது வந்து ரேஷ்னல் எடுத்துட்டோம் இல்லை. ஸோ அப்போ வந்து இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன். இது வந்து கான்ட்ரடிக்ஷன், அதனால 1 by root 2 is irrational.